அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவரை வச்சு ஒரு காரசாரமான மிளகு வறுவல் தான். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் 4 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் சின்ன சைஸில் 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். இது சுருள் பட்டையில் உள்ள பட்டை, ரொம்ப மெல்லீஸாக இருக்குது, அதனால் 2 பீஸ் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய திக்கான பட்டை சேர்த்திங்கன்னா சின்ன 1/2 இன்ச் பீஸ் சேர்த்தா போதும். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணில் மஞ்சத்தூளை போட்டு அதில் போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப வடிகட்டி வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை வேக வைக்கக்கூடாது, சுடுதண்ணியில் போட்டு தான் வைக்கணும். இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இப்போ வெடிச்சிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறி இதில் சேர்த்துருக்கேன். சும்மா அந்த பச்சை மிளகா ஒரு 1 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். அது வதங்கின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை போட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணில் போட்ட காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. நல்லா காலிஃப்ளவர் வேகட்டும். இந்த காலிஃப்ளவருக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். அடுப்பை மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிட போகுது. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. மறுபடியும் திறந்து நல்லா திரும்ப கிண்டி விட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த லோ ஃப்ளேமில் அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ அந்த மசாலாவை மிக்சியில் கரகரப்பாக நான் நுணுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் கரகரப்பாக இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுறேன். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் போய் உட்காரும். பாருங்கள், காலிஃப்ளவர் எப்படி கலர் மாறி வந்திருக்குன்னு. இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ ஒரு கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் நல்லா சுருண்டு வரும். பார்த்தீங்களா, அந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவர் மேலே உட்காந்துருச்சு. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான காரசாரமான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், ரசம் எது கூட வேணாலும் இது ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.